இன்னைக்கு காலையிலே ஒர்க் போக வேண்டியிருந்தனா நம்மளோட கோழிங்க எல்லாத்தையுமே சீக்கிரமாவே மேய்ச்சலுக்காக திறந்து விட்டு அதுக்கு தீவனம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் நம்மளோட சவள கலர் பெரிய கோழி அதோட கோழி குஞ்சையிலே மேய்ச்சலுக்காக திறந்து விட்டு அதுக்கும் தீவனம் எல்லாமே போட்டுட்டு எல்லா கோழிங்களையும் ஒரே டைம்ல திறந்து விட்டு தீவனம் போட்டு அதுக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. ஆனா அங்கதான் சம்பவமே இருக்கு. ஒரே டைம்ல பெரிய கோழிகளும் கோழி குஞ்சலையும் தீவனம் போடும் போது பெரிய கோழிங்க எல்லாமே சேர்ந்து கோழி குஞ்சல் எல்லாத்தையுமே கொத்தி வச்சிடும். அப்படி எந்த சம்பவம் நடக்கல. குஞ்சுகளை விட்டுட்டு கோழி மட்டும் தனியா தீவனம் சாப்பிட வந்துருது. குஞ்சுகள் எல்லாம் தனியா இருக்கிறத பார்த்துட்டு காக்கா கோழி குஞ்சலை தூக்கிட்டு போயிருது. எப்படியோ ஒரு வழியா நம்மளோட சவள கலர் பெரிய கோழிக்கும் தீவனத்தை போட்டாச்சு. நம்மளோட கருப்பு கலர் பெரிய கோழி வந்து காலையில இருந்து ஆள காணோம். அதுக்கு தீவனம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா 3 கோழி குஞ்சல் மட்டும் தான் வந்திருந்து. இந்த கோழில மொத்தமா 4 கோழி குஞ்சல் வந்து இருந்தது. ஒருவேளை நான் தான் சரியா பார்க்காம விட்டு கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டுல போய் பார்த்தா கோழிங்களுக்கு தீவனம் வைக்கிற தட்டு ஃபுல்லாவே ஒரே ரத்தமா இருந்தது. அப்பதான் புரிஞ்சது இது பெருச்சாலியோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணாம போன ஒரு கோழி குஞ்சு பெருச்சாலி தான் பிடிச்சி சாப்பிட்டுருக்கணும். ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு கோழி குஞ்சு வந்து பெருச்சாலி கடிச்சிருந்துச்சு. அப்பவே நம்ம பெருச்சாலி பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். எதுவும் பண்ணாதனால இன்னைக்கு ஒரு கோழி குஞ்சு வந்து பெருச்சாலி பிடிச்சிருச்சு. பெருச்சாலி பிடிக்கிற நல்ல ஐடியா தான் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.